ஒருவனுக்குள் சத்தியம் முழுமையாக உணரப்பட்டு விட்டது என்றால் அதனுடைய ஃபர்ஸ்ட் சிம்பிள் என்ன வெளிப்படுன்னு கேட்டீங்கன்னா தைரியம். ஏன்? யாரு பயப்படுவா? மனம்தான் பயப்படும். ஆன்ம நிலையில் இருக்கிறவன் எப்படி பயப்படுவான்? மனம்தான் வாழணும்னு ஆசைப்படும். ஆன்மா எப்படி வாழணும்னு ஆசைப்படும்? இப்பயே தெரிஞ்சிருச்சு நீங்க என்ன கான்சியஸ்னஸ்ல இருக்கீங்க. வாழணும்னு ஆசை இருக்குன்னா நீங்க மைண்ட் கான்சியஸ்னஸ்ல இருக்கீங்க. செத்து போனா செத்து போயிட்டு போறேன் அப்படின்னா நீங்க சோல் கான்சியஸ்னஸ்ல இருக்கீங்க. ஏன் நான் செத்து போகணுன்ற மனநிலைக்கு வரணும்? நான் செத்து போகணும்னு நினைச்சாதான் ஒரு 100 பேரை 1000 பேரை 1,00,000 பேர்த்த நல்லா வாழ வைக்க முடியும். இல்லாட்டினா நான் நல்லா இருக்க மாட்டேன். புரியுது அது உங்களுக்கு? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பிரேவரி, தைரியம் அண்ட் விஸ்டம். ஞானம் குண்டக்க மண்டக்க இருக்கும். ஆளுக்கும் பேச்சுக்கு சம்மந்தமே இருக்காது. யார்? நான் மட்டுமா? யார்? என்னை சார்ந்தவர்கள் மட்டுமா? இந்த தத்துவம், ஒளி தத்துவம் ஒவ்வொரு உடம்பிற்குள்ளேயும் வேலை செய்யும் போது ஞானம் வழியும். டயர்டாயிடும். அப்புறம் பேச பேச டயர்டாயிடும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பேசலாம் வேணாம், பார்த்தா போதும் வேலை செய்யும். அப்புறம் பார்க்கலாம் வேணாம், ஃபோனில் உங்கள் வாய்ஸை கேட்டால் போதும் வேலை செய்யும். அப்புறம் கேட்கலாம் வேணாம், நினச்சா போதும் வேலை செய்யும். எப்படிங்க இது? எப்படிங்க இது பாசிபிள்? இப்படி இல்லாமங்க வேலை செய்யும். அம்மா சத்தியமா வேலை செய்யும். நம்புங்க. இதுக்கு மேல என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒருவனுக்குள் சத்தியம் முழுமையாக உணரப்பட்டு விட்டது என்றால் அதனுடைய ஃபர்ஸ்ட் சிம்பிள் என்ன வெளிப்படுன்னு கேட்டீங்கன்னா தைரியம். ஏன்? யாரு பயப்படுவா? மனம்தான் பயப்படும். ஆன்ம நிலையில் இருக்கிறவன் எப்படி பயப்படுவான்? மனம்தான் வாழணும்னு ஆசைப்படும். ஆன்மா எப்படி வாழணும்னு ஆசைப்படும்? இப்பயே தெரிஞ்சிருச்சு நீங்க என்ன கான்சியஸ்னஸ்ல இருக்கீங்க. வாழணும்னு ஆசை இருக்குன்னா நீங்க மைண்ட் கான்சியஸ்னஸ்ல இருக்கீங்க. செத்து போனா செத்து போயிட்டு போறேன் அப்படின்னா நீங்க சோல் கான்சியஸ்னஸ்ல இருக்கீங்க. ஏன் நான் செத்து போகணுன்ற மனநிலைக்கு வரணும்? நான் செத்து போகணும்னு நினைச்சாதான் ஒரு 100 பேரை 1000 பேரை 1,00,000 பேர்த்த நல்லா வாழ வைக்க முடியும். இல்லாட்டினா நான் நல்லா இருக்க மாட்டேன். புரியுது அது உங்களுக்கு? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பிரேவரி, தைரியம் அண்ட் விஸ்டம். ஞானம் குண்டக்க மண்டக்க இருக்கும். ஆளுக்கும் பேச்சுக்கு சம்மந்தமே இருக்காது. யார்? நான் மட்டுமா? யார்? என்னை சார்ந்தவர்கள் மட்டுமா? இந்த தத்துவம், ஒளி தத்துவம் ஒவ்வொரு உடம்பிற்குள்ளேயும் வேலை செய்யும் போது ஞானம் வழியும். டயர்டாயிடும். அப்புறம் பேச பேச டயர்டாயிடும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பேசலாம் வேணாம், பார்த்தா போதும் வேலை செய்யும். அப்புறம் பார்க்கலாம் வேணாம், ஃபோனில் உங்கள் வாய்ஸை கேட்டால் போதும் வேலை செய்யும். அப்புறம் கேட்கலாம் வேணாம், நினச்சா போதும் வேலை செய்யும். எப்படிங்க இது? எப்படிங்க இது பாசிபிள்? இப்படி இல்லாமங்க வேலை செய்யும். அம்மா சத்தியமா வேலை செய்யும். நம்புங்க. இதுக்கு மேலே என்னால் எப்படி சொல்றதுன்னு தெரியல.